இந்த படத்தில் யூ ஜாயின் 4 டிரெக்டர்ஸ். யார் தெரியும்ல? ஜானகி சௌந்தர், கேஎஸ் ரவிக்குமார், எஸ்ஜே சூர்யா, ஏஆர் முருகதாஸ். அண்ட் யூ ஆர் த ஒன்லி த 5th டிரெக்டர். இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 2 பேர் வச்சு படம் நம்ம அஜித் அண்ட் விஜய் வச்சு படம் பண்ணது. ஸோ கமர்ஷியல் சினிமா பொறுத்தவரை, ஃபேண்டம் பொறுத்தவரை ஏஎல் விஜய் பண்ணியிருக்காரு. ஏஎல் விஜயும் பண்ணியிருக்காரு. ஏஆர் விஜய் பண்ணியிருக்காரு, ரைட்? ஸோ கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் இது வந்து ஒரு கமர்ஷியலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஸ்கர் ப்ளஸ் நேஷனல் அவார்ட் ப்ளஸ் எவ்ரி திங் புட் டுகெதர் மாதிரி வந்து ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. டியூ திங்க் திஸ் இஸ் அன் அச்சீவ்மெண்ட்? இவங்கெல்லாம் பண்ணாத ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அவங்களோட. அவங்க 2 பேர் கூட நான் நடிச்சிருக்கேன். தட்ஸ் ட்ரூ. ஆமாம் ஆமாம். சிவகாசியில் விஜய் சாரோட நடித்தேன். ரைட். ஜியில் வந்து அஜித் சாரோட நடித்தேன். ஸோ அதை நடிச்சுட்டு அவங்க 2 பேரையும் டைரக்ட் பண்ண ஒரே டைரக்டர் நான் தான். திஸ் இஸ் ஈவன் பிகர். அவங்க கூட நடித்து பண்ணதில் இட்ஸ் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் ஆர் எனி திங், பட் கண்டிப்பாக இட்ஸ் ஒரு பெரிய ஆனராக தான் நினைக்கிறேன். ஐ மீன் அவருடைய ஒரு பீக்கில் வந்து அவர் அவ்வளோ டைரக்டர்ஸை தாண்டி என்ன வந்து இந்த கதை பிடிச்சி அவர் பண்ணது வந்து ஐ ஃபீல் லக்கி அண்ட் ஹாப்பி அபவுட் இட். அது சந்தோஷமாக தான் இருக்குது. ரைட். ஸோ நான் அர்ச்சனா கல்பாத்தை இன்டர்வியூ பண்ணும்போது நான் கேட்டேன், இந்த படம் ஆரம்பிச்ச அப்புறம் தான் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் தான் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ நான் அவங்கள கேட்டேன், உங்களுக்கு வந்து இந்த டிடியூஸே அப்போ ஷெட் இது நம்ம படம் வந்து கடைசி படமாக இருந்திருந்தால் கொஞ்சம் இன்னும் கிராண்டாக இருந்திருக்குமே. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அந்த ப்ரெஷரே வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ வாட் இஸ் யோர் தாட்? இல்லை உங்களுக்கு அது தோணுச்சா நம்ம படம் கடைசி படமாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு? எனக்கு அவர் இன்னும் நடிக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. as a fan, as we all love his films and stuff. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு தான் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து அவர் இதோட நிப்பாட்டுறாருங்கிறது தான் வருத்தமாக இருந்ததே தவிர இது கடைசி படமாக இருக்கணுங்கிறதெல்லாம் நான் யோசிக்கல. பட் ஆனால் வந்து எனக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு வந்து ஒரு ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் இது பண்ணேன் நான். ஐ வாண்ட் ஒரு டைட்டில்லேருந்தே உங்களுக்கு தெரியும், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் சார், விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்லாம் போட்டிருப்பேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு இஸ் பீன் தேர் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் அ லாங் டைம் அண்ட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச் டு த இண்டஸ்ட்ரி. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸு, அவ்வளோ பெரிய யூனோ ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஆக்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு செலிப்ரேஷன் மோடில் ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம டைமில் வந்து நம்ம பழைய ரஜினி சார் படங்கள், கமல் சார் படங்கள், அவங்களோட கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் பெருசாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஒரு ஜானருக்குள்ளே போயிடுறாங்க. எல்லாமே ஒரு சீரியஸ் மோட் இருக்கும். அந்த மாதிரி அது ஜானர் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற படங்கள் தான் நிறைய. ஸோ அது ஐ வாண்டட் டு பிரேக். ஏன்னா நானே அதை தான் பண்ணிட்டு இருந்தேன் நிறையா. வந்து ஒரு இந்த ஜானர்னால் இந்த ஜானருக்குள்ளே என்ன பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு கமர்ஷியல் மோட்குள்ளே போய் ஐ தாட், ஏன்னா இப்போ மங்காத்தா கூட எடுத்திங்கன்னா இட்ஸ் ப்ராப்பர் ஹைஸ்ட் ஃபில்ம் தான். ஒரு ஹைஸ்ட்டு சம்திங் கோஸ் ராங் வித் தட் அண்ட் அதை சுற்றி தான் கதை நடக்குமே தவிர வேறு சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கேயுமே போகாது. இதில் வந்து ஐ ட்ரை டு யூனோ ஒரு 6லிருந்து 60 வரை எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் வந்து இந்த படம் பண்ணேன். ஸோ இட் இஸ் மோர் லைக் ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் விஜய் சார் தான் இந்த படம். ஸோ இப்போ நீங்கள் ஜானர்னு சொன்னீங்கல்ல, ஸோ நம்ம மாநாடு பற்றி பேசினோம். அண்ட் அது வந்து தட்ஸ் அ வெரி டைட் பியோர் ஜானர் ஃபில்ம். ஸோ தட்ஸ் நாட் அ மசாலா ஃபில்ம். அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக லைக் அந்த மேபி அந்த ஒரு பாட்டு இருக்குது அந்த ஆரம்பத்தில், அது ஒரு கான்டெக்ட்ல ஒரு வெட்டிங்லேயோ அதுலேயோ வந்து. ஸோ இட்ஸ் நாட் லைக் சம் ரேண்டமாக ஒரு ட்ரீம் சாங் அந்த மாதிரி. இட்ஸ் வெரி டைட் genre film. It's like a Hollywood style genre film. And congratulations actually again, because அந்த மாதிரி ஒரு படம் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது, it's a very lovely sign that audiences are open to other things அப்படின்ட்டு. பட் மை கொஸ்டின் இஸ், நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பியோர் மசாலாத்தனம் இல்லாத ஒரு ஜான்ர ஃபில்ம் வந்து விஜய் விட்டு பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே டான்ஸ் வேணும், யூ நீட் லைக் ஸ்பெசிஃபிக் மேபி ஃபேமிலி சென்டிமெண்ட், இது அது, பிகாஸ் ஃபுல் மீல்ஸ் அது சொல்லுவாங்கல்ல அது. பட் இங்கே எடுத்திருக்கிறது ஒரு ஸ்லைட்லி ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் அந்த ஜோன், அது ஒரு ஜானர் தான். அந்த ஜானரில் விஜய்க்கு தேவையானதை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எவ்வளோ, ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் ஈஸி? ஐ டோன்ட் நோ. ஐ மீன் லைக் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஹவ் வாஸ் தட்? இல்லை, நான் என்னோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ ட்ரை டு ஒரு ஜானர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் எப்போவுமே. வந்து இப்போ சென்னை 28 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு, அவங்க லைஃபு அதுதான் இருக்கும். இப்போ சரோஜான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஒன் நைட் த்ரில்லரு,
ஒரு ஒன் நைட் ஃபில்மு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். கோவா வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் லைக் ஈச் ஃபில்ம் ஐ ட்ரை டு டூ சம்திங். ஒரு ஜானர், இது வந்து ஒரு கமர்ஷியல் ஜானர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபில்ம். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இது ஸ்பை இல்லாமல் கமர்ஷியல் ஜானர். ஆமாம், கண்டிப்பாக ஸ்பை தாண்டி இது கமர்ஷியல் ஜானர். இது ஓகே, கண்டிப்பாக இது மசாலா படம்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பயங்கரமான மசாலா படம் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பரான கமர்ஷியலான ஒரு ஃபில்ம் தான். ஐ மீன் மசாலா இந்த சென்ஸ் வந்து ஒரு பயங்கர இல்லாஜிக்கலான விஷயங்கள் ஒரு ஹீரோக்கு நம்ம வந்து ஏற்றணும் அப்படிங்கிறதுனால அது மாஸ்ல அது ஒரு அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அது ரொம்ப முகத்தில் அடிக்காத மாதிரி தான் நான் வந்து டன் திஸ் ஃபிலிம். கஷ்டமாலாம் இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் இதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகி இதுதான் நான் பண்ணேன். ரைட். ஸோ அதனால் வந்து எனக்கு இட் வாசன்ட் ஹார்ட் ஆர் எனி திங், பட் திஸ் ஹேப்பன்.